ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது சரிங்களா. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் செகண்ட் செமஸ்டரில் கம்ப்யூட்டரைஸ்ட் கோர்ஸுக்கு போகிறோம் ஓகேங்களா. ஏஐடிஎஸ், அப்புறம் சிஎஸ்சி, அப்புறம் ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. இன்ஜினியரிங்கில் செகண்ட் செமஸ்டரில் வரும். அந்த செமஸ்டர் அந்த பேப்பரில் ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பேப்பரில் பிக் கொஷின்ல என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்னென்ன கொஷின் பிக் கொஷின் படித்தா ஓரளவு நம்ம வந்து அந்த பேப்பர் கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா. 100 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து பாஸ் மார்க். ஸோ அந்த 50 மார்க்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது, ஈஸியாக எடுக்கிறது, என்னென்ன மாதிரி கொஷின்லாம் படித்தா நமக்கு வந்து ஓரளவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஓகேங்களா. இது நமக்கு வந்து ஒரு பேப்பர் எதில் அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் செமஸ்டர் இருக்கும் ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 யூனிட் இருக்குது நமக்கு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டக்டரை பற்றி படிக்கிறது ஓகேங்களா. கண்டக்டர்னா அயன், அலுமினியம், காப்பர், இதை பற்றி நம்ம படிக்கிறது ஓகேங்களா. அதான் நமக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன முக்கியமான கொஸ்டின் மட்டும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் electrical and thermal conductivity of a metal also explain Weidmann-Franz law. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், பிக் கொஸ்டின் ஓகேங்களா. நம்ம வீடியோவும் நம்ம போட்டிருப்போம், நம்ம பாருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா derive an expression for density of states, density of energy states ஓகேங்களா. and calculate the carrier concentration. கேரியர்னா இங்க என்ன அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா எப்பவுமே நமக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க. நம்ம வி கேன் கன்சிடர் ஏ மெட்டல் ஓகேங்களா. இதுதான் நமக்கு மெட்டல். இது ஒரு அயன் பீஸ். இந்த அயன் பீஸ் வந்து எதாவது ஆனது, திஸ் அயன் பீஸ் ஆர் மேடு பை குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ். இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பொருட்களுமே என்ன ஆனது, ஆட்டத்தினானது. அதுதான் நமக்கு ஆரிஜின் ஓகேங்களா. நம்ம அந்த கான்செப்ட் நமக்கு எல்லாம் எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. ஸோ திஸ் ஆஃப் பீஸ் இஸ் ஆல்சோ மேடு பை குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ். இந்த ஆட்டம் நமக்கு இது ஃபார் எக்ஸாம்பிள் அயன் பீஸ் வச்சுக்கோங்க. இந்த அயன் பீஸ்ல n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குங்களே. ஸோ n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸும் ஒரு ஸ்ட்ராங்லி பைண்ட் டுகெதர் ஓகே. எல்லா ஆட்டமும் ஒன்றா டைட்டாக பைண்ட் டுகெதர் இருந்தால் என்ன பண்ணாது, சாலிட் மெட்டீரியல் கிரியேட் பண்ணும் ஓகேங்களா. ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்காது ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்தால் அது சாலிட் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஆட்டம் நமக்கு என்ன இருக்கும், ஸோ இந்த ஆட்டம் வந்து எப்பவுமே எதாவது த ஆட்டம் விச் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் நியூக்ளியஸ் ஓகேங்களா. சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் நமக்கு ஆட்டம்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது ஓகேங்களா. அந்த புரோட்டான் நியூட்ரான் எப்படி பைண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் பிட்வீன் த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஓகேங்களா. அதான் நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே, நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஸோ வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் சுற்றி இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் ஏ சர்டன் ஆர்பிட்டால் ஓகேங்களா அக்கார்டிங் டு 2n² ஃபார்முலா. அது பார்த்தீங்கன்னா KSL LSன்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு ஆரிஜின். ஸோ ஒரு ஆட்டம்னா என்ன இருக்கும், சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். புரோட்டான் நியூட்ரானுக்கு இடையில இருக்குன்னா எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அந்த புரோட்டான் நியூட்ரான் எதானது, இட் இஸ் மேட் பை குவார்க்ஸ் ஓகேங்களா. அது நமக்கு +2 போட்டிருக்காங்க, படிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக நம்ம ஆட்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஓவர் வியூ மட்டும் கொடுப்போம். அந்த ஆட்டத்தை சுற்றி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த எலக்ட்ரான்ல என்ன பண்ணணும்னா நியூக்ளியஸ் கூட பைண்டிங்கில் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அதான் நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஓகேங்களா. ஸோ பைண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது இன்சுலேட்டர். எல்லா எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸ் கூட பைண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது அங்கே வந்து தேர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரான்லாம் ஒரு ஆட்டத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோதான். அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், நியூக்ளியஸ் கூட பைண்டிங் இருக்காது, அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்னா நியூக்ளியஸ் கூட பைண்டிங் இருக்காது, அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு பேர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டத்துக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வச்சுக்கலாம் ஓகே. திஸ் மெட்டீரியல்ஸ் இஸ் மேட் பை n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒரு ஆட்டத்துக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா n நம்பர் ஆஃப் ஆட்டத்துக்கு n நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அந்த n நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், நம்ம கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்தா போகும் ஓகே. எனக்கு இமீடியட்டாக என்னமோ கரண்ட் ஷாக் ஆகும். இங்கே கரண்ட் சப்ளை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், இமீடியட்டாக அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், எனர்ஜியை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம் ஓகேங்களா. ஃப்ரீ மூவிங் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நத்திங் பட் எலக்ட்ரிசிட்டி, தட் மீன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் நான் சொல்லுவோம், கரண்ட்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் கேரக்டர் டு டிரான்ஸ்போர்ட் த ஹீட் as well as கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி ஓகே. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள் கேரக்டர் அண்ட் ஹீட்டை நல்லா கண்டக்ட் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம பார்த்துருப்போம் சில்வர், வெரி குட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஓகேங்களா.
ஸோ அதனால் நமக்கு என்னது எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் தெர்மோமீட்டர். ஸோ ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் ஃபார் தி டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட். டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்னா டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பிஹேவியர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா கிறிஸ்டல் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். கிறிஸ்டல் என்னது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அட்டம்ஸ் இந்த 3 டைமென்ஷனல். ஓகேங்களா? 3 டைமென்ஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கும் நமக்கு பீரியாடிக்காக கேப் இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது கிறிஸ்டல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அட்டம்ஸ் இந்த ரெகுலர் மேனர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த கிறிஸ்டல்ல ஒரு அரே ஆஃப் ஆட்டம்னா ஒவ்வொரு ஆட்டமும் நேராக இருக்குது. அதுக்கு பேர் தான் அரே ஆஃப் ஆட்டம். இந்த மாதிரி இந்த அரே ஆஃப் ஆட்டம்ஸ்ல எலக்ட்ரான் போகும்போது என்ன பண்ணுன்னா அது ஒரு பீரியாடிக் பொட்டன்ஷியலை ஃபீல் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளைன் த பிஹேவியர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பீரியாடிக். அந்த எலக்ட்ரான் எப்படி பிஹேவ் பண்ணுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது நமக்கு என்னது க்ரோனிங் பென்னி மாடல். ஓகே, இந்த க்ரோனிங் பென்னி மாடல் வச்சு ஒரு மெட்டீரியல் வந்து செமிகண்டக்டரா, இன்சுலேட்டரா, கண்டக்டராங்கிறது நம்ம பயன்படுத்தலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இது செகண்ட் செமஸ்டர். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நம்ம என்ன பண்ணிருப்போம், க்ரோனிக் பென்னி மாடல் படிச்சிருப்போம். ஓகேங்களா? படிச்சுட்டா என்ன பண்ணலாம், நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கொஸ்டின். இந்த தேர்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ நீ புதுசாக படிக்கிறது 2 கொஸ்டின் தான். ஓகேங்களா? இதுதான் நமக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் யூனிட் என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் பிசிக்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு 5 யூனிட்லையும் என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ங்கிறது ஒரு 3 கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்லையும் 3 கொஸ்டின் படிச்சிங்கன்னா நம்ம ஓரளவு வந்து என்ன பண்ணலாம், ஒரு above 80 வாங்கிடலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ செமிகண்டக்டர் பிசிக்ஸ் அடுத்த யூனிட். ஸோ அந்த கொஸ்டின்லாம் இனிமேல் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து செமிகண்டக்டர் பிசிக்ஸ். பிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டுங்க. நீங்கள் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சால் போதும், நீங்கள் அழகாக எழுதி பாஸ் பண்ணிருப்பேன். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? பிரச்சனை மீன்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை, ரொம்ப பயப்பட தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ செமிகண்டக்டர் பிசிக்ஸ், செமினானது நமக்கு பார்ஷியல். ஓகே, பாதி. ஓகே, என்ன பாதி நமக்கு, the semiconductor which having the electrical conductive property falling between conductor and insulator. ஓகேங்களா? கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் இடையில இருக்கிறது தான் நமக்கு என்னது செமிகண்டக்டர். ஓகேங்களா? அதுக்கு வந்து செமிகண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கன், ஜெர்மானியம் இதெல்லாம் வந்து வெரி குட் செமிகண்டர். இந்த செமிகண்டர்லாம் ஃபைண்ட் அவுட் டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து டிவியோட சைஸு, இந்த ஃபோனோட சைஸ் நமக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதெல்லாம் என்னது, திஸ் இஸ் மதர் மெட்டீரியல் டு மேனுஃபேக்சரிங் த எலக்ட்ரானிக் டிவைசஸ் சச் as diode, transistor and resistors and ICs everything. ஓகேங்களா? ஸோ டயோடு கண்டுபிடிச்சி இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, செமிகண்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணாங்க, டயோடு கண்டுபிடிச்சாங்க. டயோடை வச்சு டிரான்சிஸ்டர் வச்சு டிரான்சிஸ்டர் நிறைய டைப் இருக்குது. ஒரு 20 டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குது. UJT, BJT, அப்புறம் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஒரு டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுவோம், ஒரு சுவிட்சாக ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஐசி வந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு அதோட டெவலப்மெண்ட் தான் நமக்கு என்னது, நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட சைஸ் குறையறதுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? செமிகண்டக்டர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது நமக்கு, அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த செமிகண்டக்டர் பிசிக்ஸ் நமக்கு முக்கியமாக என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? எலக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட், பர்பிட்டன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட்னு 3 பேண்ட் இருக்கும். ஸோ அந்த 3 பேண்டை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேரியர் கான்சன்ட்ரேஷன், இந்த செமிகண்டக்டரில் கேரியர் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அண்ட் ஹோல் ரெண்டுமே வந்து மேஜர் கேரியர் கான்சன்ட்ரேஷன் டு டிரான்ஸ்போர்ட் த ஹீட் ஆஸ் வெல் அஸ் கரண்ட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் கரண்ட், எலக்ட்ரான் கரண்ட் 2 கரண்ட் இருக்கும். ஆனால் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கரண்ட் தான், ஃப்ரீ எலக்ட்ரான் கரண்ட் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், explain the derive the expression for density of states, density of holes in the valence band. Valence band in the intrinsic semiconductor. ஓகே, ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல ஒரு வேலன்ஸ் பேண்ட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கு. ஓகே, எவ்வளோ நம்பர் ஆஃப் மீன்ஸ் எவ்வளோ கேரியர் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? கேரியர் அப்படிங்கிறது நமக்கு எலக்ட்ரான் இல்லாட்டி ஹோல். இங்கே வந்து இது ஹோல். ஓகே, டென்சிட்டி ஆஃப் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி
கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த வேலன்ஸ் பேண்ட், இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ derive the expression for density of electrons. ஓகேங்களா? density of electrons, the conduction band, density of the valence band in the intrinsic semiconductor, in the intrinsic semiconductor. ஓகே, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா பியூர் செமிகண்டக்டர். ஓகேங்களா? சிலிக்கன் மட்டும் தான் இருக்கும், ஜெர்மானியம் மட்டும் தான் இருக்கும், வித்தவுட் எனி டோப்பிங். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் density of holes in the valence band and the valence band and the p-type semiconductor. ஒரு p-type செமிகண்டக்டர்ல வேலன்ஸ் பேண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கு, அதாவது டென்சிட்டி இருக்கு, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கேரி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் இந்த வேலன்ஸ் பேண்ட் இந்த p-type செமிகண்டக்டர். ஓகேங்களா? ஸோ p-type செமிகண்டக்டர் எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவேலன்ட் டோப்பனா கிடைக்கும். n-type எப்படி கிடைக்கும் நமக்கு பென்டாவேலன்ட் டோப்பனா கிடைக்கும் நமக்கு. நம்ம அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் density of holes, density of electron in the conduction band in the n-type semiconductor. n-type semiconductorல கேரியர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷன் பேண்ட்ல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கொஸ்டின் படிச்சுன்னா கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் வரும். இந்த 4 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க கொஸ்டின் எடுக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது, ரொம்ப கம்மி. ப்ளஸ் வந்து இந்த 4 கொஸ்டின் ஃபெர்மி லெவல் வந்து எப்படி டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி வேரி ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த 4 கொஸ்டின் பார்த்து வச்சுங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கீழே எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி வந்து ஒரு ரஃப் நோட் எழுதி வச்சுங்க, இல்லை அப்படியே சும்மா பார்த்தா கூட ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படிங்கிறத பார்த்துங்க. இதே டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். என்னுடைய வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம என்ன நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட், ஈஸியான யூனிட், ஜாலியாக படிக்கலாம். நம்ம வந்து magnetic properties of materials. Magnetic properties of materials. Magnetic property என்னது? The material which is attracted by ion particle, that is called as magnetic material. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்னெட், இது வந்து ஒரு நான் மேக்னெட். we consider as அயன் பீஸ். இந்த அயன் பீஸ் என்ன பண்ணும், இந்த மேக்னெட் பக்கத்தில் கொண்டு போனோம், இது என்ன பண்ணும், இது ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒட்டிச்சுன்னா இது என்ன மெட்டீரியல் நமக்கு மேக்னெட்டிக் மெட்டீரியல், இது மேக்னெட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ அட்ராக்ட் பண்ணணும், ரிப்பல் பண்ணணும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், அது ஃபீல் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபீல் பண்ணால் அது பேர் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் விச் இஸ் அட்ராக்டட் பை அயன் பார்ட்டிகிள்ஸ், that is called as magnetic material. அந்த மேக்னெட், இது ஒரு மேக்னெட் அப்படின்னா இந்த மேக்னெட் சுற்றிலும் பார்த்து படிக்கிறது. ஓகேங்களா? இது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், இது என்ன மாதிரி மேக்னெட், டயா மேக்னெட்டா, பேரா மேக்னெட்டா, ஃபெரோ மேக்னெட்டா, ஆன்டி ஃபெரோ மேக்னெட்டா, எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த எலக்ட்ரானோட பொசிஷனை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ
ஸோ ஒரு ஆட்டம் நமக்கு தெரியும். ஆட்டம்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் பார்த்தோம். ஒரு ஆட்டம்னா என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். வெளியில எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல அந்த கிரவுண்டுக்கு நடுவுல ஒரு ஃபுட்பால கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஃபுட்பால் தான் நமக்கு என்னது? நியூக்ளியஸ். அந்த ஃபுட்பாலுக்குள்ள ஃபுட்பாலுக்கு வெளியில இருக்கு பாத்தீங்களா கிரவுண்டு, அந்த கிரவுண்ட்லாம் தான் என்னது நமக்கு எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கிற இடம். ஸோ அவ்வளோ இடம் நமக்கு இருக்கும். அந்த பாருங்க நியூக்ளியஸ் இருக்கிற இடம் வந்து ரொம்ப கம்மி தான். அந்த கிரவுண்டு, இந்த ஆடியன்ஸ்ல உட்காருவாங்கலாம், அதெல்லாம் தான் என்னது எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கிற இடம். அப்போ பாருங்க ஒரு ஆட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ்க்கு ஆக்குபை பண்ணிக்கிற இடம் கம்மி தான். அந்த எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கிற இடம்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ எம்ப்டி ஸ்பேஸ் நெறைய இருக்கும். ஓகேங்களா? இது ஸ்மால் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இந்த மாரி தான் என்ன பண்ணுவாங்க, ஆட்டம் இருக்கும். அதே மாரி நம்ம இந்த ஆட்டம் பத்தி படிக்கும்போது நம்ம என்ன மைண்ட் பண்ணிக்கணும், நம்ம கேலக்ஸிய மைண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல்ல என்ன இருக்கு? அங்க நியூக்ளியஸ் இருக்கு. இங்க சென்ட்ரல்ல என்ன இருக்கு? சன் இருக்கு. ஸோ சன்ன சுத்தி என்ன இருக்கு? பிளானட் சுத்தி வருது. அதே மாரி தான் அங்க நியூக்ளியஸ் சுத்திட்டும் எலக்ட்ரான் சுத்தி வருது. ஓகேங்களா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் சுத்தி வரும். இங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்பிட் தான். ஒரே ஒரு பிளானட் தான் சுத்தி வரும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி நம்ம என்ன பண்ணணும்? கார்லேட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ்ல முக்கியமான என்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ டயா, பேரா, ஃபெர்ரோக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம 8 மார்க்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னது? நமக்கு டயா எப்படி கேட்போம்னா டயா, பேரா, ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, டயானா ஒண்ணு இல்லைங்க. டயானா என்ன? 2. ஓகே, டைனா என்ன? 2. ஒரு ஆட்டத்துல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஏன்னா அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா எப்பவுமே ஒரு ஸ்பின்னிங் மோஷன்ல இருக்கும்போது இட் வில் ஜெனரேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும்னா இன்னொரு எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? கிளாஸ் ஆகி நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட்டே இருக்காது. ஓகேங்களா? நல்லா புரியுதுங்களா? ஒரு எலக்ட்ரான் எப்பவுமே சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சுத்திட்டு இருக்கும்போது அப் ஸ்பின், அதாவது கிளாக் வைஸ், இந்த மாதிரி கிளாக் வைஸ் சுத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணும்னா இட் வில் கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலர் டு த ஸ்பின் மோஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ஒரு ஆட்டம்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அப் ஸ்பின், அதாவது கிளாக் வைஸ்ல இருக்கும். இன்னொரு எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். இதுதான் அது நமக்கு ரூல். ஸோ இந்த ஆன்டி கிளாக் கிளாக் வைஸ் சுத்துற மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டும், இந்த ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துற எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆயிடும்? நமக்கு கிளாஸ் ஆகி நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட்டே இருக்காது. அதான் நமக்கு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னது? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் பிரசன்ட்டா இருக்கும். இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் பிரசன்ட் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆட்டத்திலும். ஸோ நமக்கு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன், கோபால்ட், நிக்கல் வரும். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இதெல்லாம் வரும். ஸோ டயாமேக்னெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மத் இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நான் சும்மா ஒரு ஓவரால் ஒரு அவுட்டர் வியூ தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த ஃபெர்ரோமேக்னெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஹிஸ்டரிஸ் என்ன பண்ணும்? அந்த மெட்டீரியல் வந்து பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? ஹிஸ்டரிஸ் நேச்சர். ஸோ எக்ஸ்பிளைன் த ஹிஸ்டரிஸ். எக்ஸ்பிளைன் த ஹிஸ்டரிஸ். Look in the historic behavior. Historic behavior of ferromagnetic material by Histories loop. In a loop, Histories loop. ஓகேங்களா? அப்போ ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணும்? ஒரு ஹிஸ்டரிஸ் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போதும் ரிமூவ் பண்ணும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது தான் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க, பிஹெச் கர்வ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பிஹெச் கர்வ் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட் வந்து இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது வந்து எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுது, ரிப்பல் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு பேஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சாஃப்ட் அண்ட் ஹார்டு மேக்னெட்டிக், சாஃப்ட் அண்ட் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் நமக்கு வந்து 16 மார்க்னு வச்சுக்கலாம், 8 மார்க்ல கேட்பாங்க. 8 மார்க்ல கேட்டு
இது ஒரு 8 மார்க் கேட்டுருவாங்க. ஓகே, இப்போ 8 8 எத்தனை 16 மார்க் ஆச்சு. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒன்று இல்லைங்க. இது ஒரு மேக்னெட், இது ஒரு நான் மேக்னெட், இது ஒரு மேக்னெட்டிக். இதை கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்னா, இது ஈஸியாக என்ன பண்ணும், சடனாக இது மேக்னெட்டிக் மெட்டீரியல் கன்வெர்ட் ஆகும். சடனாக மாறிச்சுன்னா அது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். கிராஜுவலாக மேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இது நான் மேக்னெட், இது மேக்னெட். நான் மேக்னெட்டை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் அயன் பீஸ். இந்த அயன் பீஸை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன். வச்சா என்ன நடக்கும், இது ஒட்டிக்கும். ஒட்டிக்கணும் இந்த சென்ஸ் என்ன ஆகும், இது மேக்னெட்டிக் மெட்டீரியல் கன்வெர்ட் ஆகும். ஓகே, இந்த கன்வெர்ட் ஆகிற வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். சடனாக ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். கிராஜுவலானா அது ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதே மாதிரி அதோட டெஸ்ட்ராயிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும், லூஸ் பண்ணும். லூஸ் பண்ணுறதும் வேகமாக நடந்துச்சுன்னா அது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். கிராஜுவலாக லூஸ் ஆனால் அது ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த ஹிஸ்டரி ஸ்டூப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம எழுதுவோம். அப்புறம் மேக்னெட்டிக் டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ். அந்த ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. மேக்னெட்டிக் டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ், மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க். ஓகே, explain the magnetic hard disk. ஹார்ட் டிஸ்க் பற்றி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், அதில் எப்படி டேட்டா ஸ்டோரேஜ் ஆகும், அதில் எப்படி ஜிஎம்ஆர் சென்சார் எப்படி வந்து ஒர்க் ஆகுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதையும் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியமான கொஸ்டின். அது அடுத்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் தியரி. எக்ஸ்பிளைன் த டொமைன் தியரி. டொமைன் தியரி. ஓகேங்களா. டொமைன் தியரி நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். டொமைன் தியரி என்னது, ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டொமைன் இருக்கும். ஸோ டொமைன் என்னது, ஒரு ஸ்மால் ரீஜன் ஜோன். அந்த ஜோனில் இருக்கிற எல்லா மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் சேம் மாடலில் இருக்கும். ஓகே, நம்ம டீட்டெயிலாக நடத்தும்போது பார்க்கலாம், வீடியோ பார்க்கும்போது தனியாக செப்பரேட் வீடியோ பார்க்கும்போது. இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவர் வியூ மட்டும் கொடுக்குறேன். ஸோ அந்த டொமைன் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த டொமைன் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு படிக்கிறது நமக்கு டொமைன் தியரி. வீக் ஃபீல்டு எப்படி ஒபே பண்ணும், ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கு எப்படி அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும், என்ன மாதிரி எனர்ஜி லெவலில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு டொமைன் தியரி. ஸோ இந்த 4 கொஸ்டின் படிச்சு 5 கொஸ்டின் படிச்சுன்னா டெஃபினட்டாக நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். டயா பெரோலாம் ஆல்ரெடி நமக்கு ப்ளஸ் 2ல படிச்சது தான். ஒன்றும் புதுசாக ஒன்றும் பெருசாக அப்படின்னா ஒரு டைம் ரீட் அவுட்டிங்கன்னா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிஸ் அதே மாதிரி தான் இருக்குது நமக்கு ப்ளஸ் 2லேயே. சாஃப்ட் அண்ட் ஹார்ட் மேத்தமெட்டிக்லாம் கதை மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, அதை அழகாக படிச்சிடலாம். ஸோ இந்த டொமைன் தியரி மட்டும் நமக்கு இப்போ புதுசாக இருக்கும். புதுசாக இருக்கும்னா அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும், அனிசோட்ரோபிக் எனர்ஜி, மேக்னடோகிறிஸ்டலின் எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜிலாம் உள்ள ப்ரெசென்ட் ஆகும். அதை மட்டும் நம்ம படித்தா போதும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டோரி நல்லா எழுதுவேன், நல்லா வேகமாக கண்டென்ட் எழுதுவேன், கதை மாதிரி நல்லா இருந்தால் எழுதுவேன்னா நம்ம இந்த யூனிட்டை நம்ம நிறைய மார்க் நம்ம ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணணும். ஸோ நல்லா டெரிவேஷன் நல்லா போடுவேன், மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணினா 16 16 32 மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மெட்டீரியல்ஸ். ஆப்டிக்கல் மெட்டீரியல்ஸ்னானது லைட்டு. ஓகேங்களா. ஸோ ஆப்டிக்கல் மெட்டீரியல்ஸ், ஆப்டிக்கல் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படி ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னது, ஒரு மெட்டீரியல் என்ன பண்ணணும், லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி மெட்டீரியல் தான் வந்து ஆப்டிக்கல் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ஷன், ஸ்கேட்டரிங், ஓகேங்களா, போலரைசேஷன், டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரி லைட்டுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஓகே, அந்த பிரின்சிபல் என்ன பண்ணணும், ஒரு மெட்டீரியல் எக்ஸிக்யூட் பண்ணா அது ஆப்டிக்கல் மெட்டீரியல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த பக்கம் இருக்கீங்க, நான் இந்த பக்கம் இருக்கேன். நான் என்ன பண்றேன், நான் இப்படி இது வந்து ஒரு கிளாஸ்ன்னு வச்சுங்களேன், இப்படி பார்க்குறேன். பார்த்தா என்ன தெரியும், நீங்க அந்த பக்கம் தெரிவிங்க. தெரிஞ்சா அது என்னது, நமக்கு இது ஆப்டிக்கல் மெட்டீரியல். இப்போ என்ன பார்த்தா இது தெரியல, இது என்னது ஆப்டிக்கல் மெட்டீரியல் கிடையாது. ஓகே, நம்ம ஸ்பெக்ஸ் போறீங்களா, ஸ்பெக்ஸ், அது என்னது நமக்கு ஆப்டிக்கல் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும், லைட்டோட பிரின்சிபல்ல ஒபே பண்ணா அது ஆப்டிக்கல் மெட்டீரியல். ஓகேங்களா. ஒபே பண்ணல அப்படின்னா அது நான் ஆப்டிக்கல் மெட்டீரியல். ஸோ ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்கு. சிம்பிளா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்மிஷன், ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு பேசிக்காக நம்ம வந்து இப்போ எழுதிடலாம், கதை மாதிரி எழுதிடலாம். ஸோ என்ன முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா சோலார் செல்னு ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. சோலார் செல்னா ஒரு செமிகண்டக்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ சன்லைட்டில் நமக்கு 2 எனர்ஜி இருக்குது. சன்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி இருக்குது, லைட் எனர்ஜி இருக்குது. ஓகே, அந்த ஹீட் எனர்ஜி வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சோலார் செல் டிஸ்கஸ் த principle of solar cell. Discuss the principle of solar cell and this detailed about construction
ஒர்க்கிங் எக்ஸெட்ரா. ஒர்க்கிங் அதுக்கப்புறம் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. சோலார் செல்னா நமக்கு செல்னா இட் இஸ் எ சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதான் நமக்கு செல். ஸோ சன்லைட் என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ்ல பட்டோன்னு என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகணும்னு என்ன நடக்கும், அங்கே சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கு பேர் தான் நமக்கு என்னது சோலார் செல். ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து நிறைய இடத்துல ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாலைவனம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நமக்கு நிறைய சோலார் பேனல் போட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன பண்ணுறாங்க நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ லைட் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ தட் இது சோலார் செல் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட். போட்டோனா என்னது லைட். ஓகேங்களா. லைட் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு வோல்டாயிக். வோல்டாயிக்னா என்னது அங்கே லைட் பட்டோன்னு என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஒரு டிப்ளீஷன் ரீஜனில் இருக்கிற சார்ஜ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன பண்ணணும் டிஃப்யூஷன் ஆகிடும். டிஃப்யூஷன் ஆகி என்ன பண்ணணும் ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிடும். ஓகே. அது என்ன பண்ணும் ஒரு பேட்டரி மாதிரி ஒர்க் ஆகும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அதான் அதனால நம்ம என்ன சொல்கிறோம் செல்லுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ சோலார் செல்னா லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நம்ம வேணுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். வேணாங்கன்னா நான் என்ன பண்ணுவோம் அங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அங்கே இருக்கும். அதுக்கு பேர் அதனால தான் அது நம்ம என்ன சொல்கிறோம் சோலார் செல்லுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ லைட் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே. அதுக்கு பேர் நம்ம சோலார் செல். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலரில் பிளேட் நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க. பிளாக் கலர் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணும் லைட் ஹீட் எனர்ஜி சன்லைட் மேலே விழுந்தா எல்லா கலரையும் எல்லா ரேடியேஷன் என்ன பண்ணுவீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதனால் என்ன பண்ணுவோம் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே டிஸ்கஸ் த பிரின்சிபல் ஆஃப் பிரின்சிபல்னா கொள்கைன்னு அர்த்தம். ஓகேங்களா. பிரின்சிபல் ஆஃப் எல்இடி. ஓகேங்களா. எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. ஓகேங்களா. ஸோ பிரின்சிபல் ஆஃப் எல்இடி டீடைல்டு. ஓகேங்களா. அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. டீடைல்ங்கிறது சும்மா தான் இருக்கு. நீங்கள் எக்ஸ்பிளைன் கூட கொடுப்பாங்க, எப்படினாலும் கொடுப்பாங்க. கண்ணை முடிக்கிற சோலார் செல்லா என்னங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். ஓகே. அண்ட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அட்டாச் பண்ணால் அதுக்கு தனியாக 2 மார்க் வரும். ஸோ டிஸ்கஸ் த பிரின்சிபல் ஆஃப் எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ லைட் எமிட்டிங் டயோடுங்கிற என்ன பிரின்சிபல் எலக்ட்ரோ லுமினிசன்ஸ் பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ டீடைல் அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பற்றி நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். ஓகேங்களா. அது ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்து என்ன வரும் OLED. ஓகே. இதே மாதிரி எனக்கு OLEDங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு நமக்கு. டிஸ்கஸ் த பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் and working of OLED. OLED is organic light emitting diode. The light emitting diode which is made by organic molecules அது OLED. Semiconductor material அது LED. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். வேற என்ன டிஃபரன்ஸ் கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி லெவல் டயக்ராம் மட்டும் கொஞ்சம் மாறும். அவ்வளோதான். ஸோ இந்த சோலார் செல்லு இந்த LED இந்த OLED இந்த 3ஐயும் படிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகே. இதை ஸ்கிப் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸே கிடையாது நமக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அடுத்த டாபிக் பண்ணலாம். ஸோ இதில் அடுத்த கடைசி யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா நானோ டிவைசஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட். சாரி இது 4th யூனிட். இப்போ எழுது ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 4th யூனிட். ஓகேங்களா. போட மாதிரி பார்த்தீங்கன்னா அது 5th யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ டிவைசஸ். நானோ 10⁻⁹. ஓகேங்களா. அது எனக்கு நானோ. ஓகேங்களா. ஸோ நானோ டிவைசஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ நானோ டிவைசஸ் நானோ டெக்னாலஜிங்கிற ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் சரி இனிமேலும் சரி நானோ டெக்னாலஜிங்கிறது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நானோ சைஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணணும்னா அதோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒரு மெட்டீரியல் வச்சுங்களேன். இந்த மெட்டீரியல் என்ன பண்ணணும் நானோ சைஸ் கொண்டு போகும்போது அதோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, தெர்மல் ப்ராப்பர்ட்டி, ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன ஆகிடும் கன்வெர்ட்டாக ட்ரமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா. அதனால பர்டிகுலராக அந்த நானோ சைஸ் பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ நானோ டிவைசஸ் அண்டு ஸோ அதில் என்ன முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட்னு ஒன்று இருக்குது. கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ட். ஓகேங்களா. கன்ஸ்ட்ரைன்ட்
அதை என்ன பண்ணணும் நம்ம அதை பண்ணணும் சுருக்கணும். ஓகேங்களா? கன்ஃபைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட். ஸோ குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் பண்றதுனால குவாண்டம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும், எலக்ட்ரான் எப்படி வந்து ஃப்ளோ வந்து தடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்னது குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட். ஓகேங்களா? அது குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ். குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது நமக்கு 1D 2D 3D நமக்கு குவாண்டம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ கன்ஃபைன்மெண்ட் வந்து 0 அப்படின்னா குவாண்டம் ஸ்ட்ரக்சர் 3. ஓகேங்களா? கன்ஃபைன்மெண்ட்டுங்கிறது நமக்கு குறைக்கிறது, பளிச்சுன்னு சொன்னா அதான் குறைக்கிறது. ஓகேங்களா? குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் 1ன்னு என்ன அர்த்தம், இந்த 3 டைமென்ஷன்ல குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் 1 ஒரு டைமென்ஷன்ல குறைச்சிட்டோம், மிச்ச எத்தனை டைமென்ஷன் 2. அப்போ குவாண்டம் ஸ்ட்ரக்சர் வந்து 2, அவ்வளவுதான். அடுத்து குவாண்டம் ஸ்ட்ரக்சர் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் 2னா வச்சுக்கலாம், XYZ. குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் 2னா 2 ஆக்சிஸ் நம்ம டிக்ரீஸ் பண்ணிடுவோம், அப்போ இன்னொரு ஆக்சிஸ் என்னது 1, அப்போ அது குவாண்டம் ஸ்ட்ரக்சர் 1. அது குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் 3னா குவாண்டம் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும், நமக்கு 0வா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து மூணாவது என்னன்னா முக்கியமான கொஸ்டின், குவாண்டம் பிளாக் அவுட் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிளைன் த quantum blockade effect. So using this quantum blockade effect, we can study the single electron transistor. Single electron phenomena. Single electron transistor வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பிரின்சிபல் தான் சிங்கிள் எலக்ட்ரான் பினோமினா. ஓகே, கூலும் பிளாக்அவுட் எஃபெக்ட் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும், இன்னொரு எலக்ட்ரான் போகும்போது அது என்ன பண்ணுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்கும். ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நம்ம பிரின்சிபலாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணுவோம், செக்ரிகேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செக்ரிகேட் பண்ணி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு எலக்ட்ரானை நம்ம அனுப்பணும். அதான் நமக்கு சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ். சிங்கிள்னா 1 எலக்ட்ரான். ஓகேங்களா? 1. அப்போ அந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும், சிங்கிள் ஒவ்வொரு எலக்ட்ரானா வரும்போது என்ன பண்ணும், ஒர்க் ஆகும். அதான் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது explain the principle, explain the working of single electron transistor. ஓகேங்களா? transistor, TRANSISTOR. explain the working of single electron transistor வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல் ஒர்க்கிங்லாம் சொன்னா பட்டு போதும். சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஒவ்வொரு எலக்ட்ரானா வந்து வரும்போது என்ன பண்ணாது, ஒர்க் ஆகும். ஓகேங்களா? குரூப்பா எலக்ட்ரான் வரும்போது ஒர்க் ஆகாது. அதுக்கு பேர் தான் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். நான் சும்மா ஜஸ்ட் அவுட்டர் வியூ தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நல்லா டீப்பாக நம்ம போய் நம்ம தனித்தனி வீடியோ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து பிக் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு 16 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த எல்லா கொஸ்டின் படிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எபோவ் 80 வாங்கிடலாம். ப்ளஸ் நமக்கு 2 மார்க்ஸ் இருக்குது, ஒவ்வொரு யூனிட்டையும் 2 மார்க்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் கேட்டிருக்காங்க. 10th மேக்ஸ் போடுங்க சார்னு ஒருத்தர் கேட்டாங்க, அப்புறம் +2 மேக்ஸ் போடுங்கன்னு கேட்டாங்க, +2 ஃபிசிக்ஸ் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதை நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம், இனிமேல் போட்டுடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் போட்டுடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.